ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேபிகார்ன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேபிகார்ன் மஞ்சூரியன் செய்கிறதுக்காக நான் ஒரு 15 பேபிகார்ன் போல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பேபிகார்ன்ஸ் எல்லாம் நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நாரெல்லாம் இல்லாத மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த பேபிகார்ன் மஞ்சூரியன் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 15 பீஸ் நான் எடுத்திருக்கேன் பேபிகார்னு. இப்போ இதை நான் கட் பண்ணுறது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிவிட்டு 2யும் ஒன்றா வச்சு 3 பீசஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். 2யும் சேர்த்து பெருசாக இருந்தால் 3 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் சின்ன பேபிகார்ன்ஸில் நடுவில் கட் பண்ணி 2 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் இந்த மாதிரி குறுக்கால கட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபிங்கர்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் நீட்டமாக எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நீங்கள் தண்ணி இதில் சேர்க்கணும். ரொம்ப சேர்த்துறாதீங்க. அவ்வளோதான். இது போல் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா சூடான எண்ணெயில் நம்ம மிக்ஸ் பண்ண பேபிகார்ன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இது இப்போ நம்ம நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதுக்கு எப்படியும் உங்களுக்கு 5 மினிட்ஸ் ஆகும். போட்டதுமே உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அந்த எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கோல்டன் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எந்த மஞ்சூரியன் வேணாலும் சாப்பிட்ருக்கலாம். ஆனால் இந்த மஞ்சூரியன் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக, ஓரளவுக்கு கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயை வடித்து விட்டுட்டு எடுத்துகிட்டு ஒரு எண்ணெய் வடிகட்டியில் சேர்த்துக்கலாம். இப்போ இது போல் நான் எல்லாமே எடுத்துட்டேன். அடுத்ததாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி க்யூபாக கட் பண்ணி ஒத்தையாக பிரித்து வச்சுருந்தேன். ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு க்யூப்ஸாக கட் பண்ண பாதி குடமிளகாவை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்த உடனேயே குடமிளகாவையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு. ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸு, 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பு, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க.
இது இப்போ வதங்குனதுக்கப்புறம் 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து இப்போ கொதிக்கணும். இது போல் கொதிச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொதிக்கிறதோடு சேர்த்துருங்க. இது இப்போ நல்லா திக்காகி வரணும் நமக்கு. நீங்கள் சேர்த்ததுமே திக்காகும். ஒரு 2, 3 கொதிச்சதுமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பேபி கார்ன்ஸை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஒன்றா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா நம்ம சுவையான பேபிகார்ன் மஞ்சூரியன் சட்டுன்னு சூப்பராக ரெடி ஆயிருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி. மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சுவையாக இருக்கும். உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்கள் கிட்ஸ் அடிக்கடிக்கு ஸ்நாக்ஸ் கேட்டு அடம் பிடிப்பாங்க. அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.